ஆராதிக்கிற அந்த தேவன் எங்களுக்கு என்னென்ன காரியத்தை எங்களுக்கு செய்திருக்கிறார், என்ன காரியத்தை எங்களுக்கு கொடுக்கிறார், அல்லது என்ன ஈவுகளை, என்ன வரங்களை, எங்களுக்கு பரிசுகளை எங்களுடைய வாழ்க்கையிலே கடவுள் எங்களுக்கு கொடுக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். 8 காரியங்களை தேவன் கொடுக்கிறதான முக்கியமான காரியங்களிலே 8 பகுதிகளை நான் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். அதை நாம் தியானிக்கும் பொழுதும் கூட அது எங்களுக்கு பிரயோஜனப்படும். ஆகவே முதலாவதான காரியம் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரேபராகிய குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்துள்ளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமீன். பாருங்கள், இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறதான ஒரு வசனம். இந்த வசனத்தை உலகத்தில் அநேக மொழிகளிலே சுவிசேஷத்திற்காக எடுத்து கொண்டு போவார்கள். காரணம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு யார் அந்த ஒரே குமாரன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தேவனுடைய அன்பின் அளவை இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு தந்தருளினபடினாலே, இயேசு கிறிஸ்துவை எனக்கும் உங்களுக்கும் தந்தருளினபடினாலே அந்த அளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே தந்தாராம் தேவன். ஆகவே தேவன் கொடுக்கிறதான எல்லா கொடைகளிலும், தேவன் எங்களுக்கு கொடுக்கிறதான எல்லா பரிசுகளிலும், அது என்ன ஆசீர்வாதங்களா இருந்தாலும் அது எல்லாவற்றிலும் காட்டிலும் மகத்தான ஆசீர்வாதம் எங்களுக்கு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை நான் பெற்றுக்கொள்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்துவை நான் ஏன் பெற்றுக்கொள்கிறேன்னா, பிதா எனக்கு இயேசு கிறிஸ்துவை தந்திருக்கிறார். ஏன்? நான் அவரை விசுவாசிக்கும் பொழுது கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர்கள் தந்தரனால் வேதம் சொல்கிறது. இந்த நித்திய ஜீவன் என்றால் என்ன? நீங்க ஆதியாகமத்திலே நாங்கள் வாசிக்க தேவையில்லை, நான் உங்களுக்கு சுருக்கமாக கொண்டு போகிறேன். ஆதியாகமத்திலே நீங்க பார்க்கும் பொழுது தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். அந்த இடத்துல கூட ஒரு மரத்தை ஜீவ விருட்சத்தின் கனி என்ற ஒரு மரத்தை வைத்தார். அந்த ஜீவ விருட்சத்தின் கனி அங்கு மரத்தில் வைக்கப்பட்டிருந்தது. நன்மை தீமை அறியத்தக்கதான இன்னொரு மரமும் கூட அங்கே இருந்தது. ஆகவே தேவன் அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆதாம் ஏவாள் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் என்ன செய்தார்கள்? நன்மை தீமை அறியக்கூடியதான அந்த கனியை அவர்கள், தேவன் விலக்கினதான கனியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே கடவுள் என்ன செய்தார்? முதலாவது காரியம், அவர்கள் பாவம் செய்தார்கள் என்று கண்டுபிடித்த பிறகு கடவுள் செய்ததான ஒரே ஒரு காரியம், அவர்களை அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பி அந்த ஏதேனுக்கு காவலை போட்டாராம். ஏன் என்று சொன்னால், அவர்கள் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து அவர்கள் என்றென்றும் உயிரோடு இராதபடிக்கு செய்வேன் என்று சொல்லி ஆதியாகமத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் அந்த ஆதாமுடைய சம்பவம். ஆகவே ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து ஒரு மனுஷன் புசித்தால் அவன் என்றென்றும் ஜீவனோடு இருப்பான், அவன் என்றென்றும் வாழ்வான், அவனுடைய ஆத்மா மரணத்திற்குள்ளாய் போய்விடாது, அழிவுக்குள்ளாய் போய்விடாது என்று சொல்லி அந்த ஒரு கனி இருக்கிறது. அந்த கனி அவன் அதை பெற்றுக்கொள்ளாமல் மனிதர்கள் என்ன செய்தார்கள்? நன்மை தீமை அறியத்தக்கதான் அந்த கனியை தான் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த இடத்துல சொல்லும் பொழுது நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, ஆகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை, அந்த மரம் எதனத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? அந்த ஜீவன் விருட்சம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. வெளிப்படத்திலே நீங்க வாசிக்கும் பொழுது ஜீவ விருட்சத்தின் ஜீவ கனியை அவன் பெற்றுக்கொள்வான் என்று வெளிப்படத்திலே வாசிக்கலாம். நான் அந்த பகுதியை வாசிக்கவில்லை என்றாலும் கூட. ஆகவே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவருக்குள்ளான நித்திய ஜீவனை நீங்கள் என்ன செய்ய முடியுமா? பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். என்றென்றும் தேவனோடு வாழக்கூடியதான ஒரு வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பூமி நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல. இது அழிந்து போகக்கூடிய பூமி. எங்களுடைய சரீரம் நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல. இது அழிந்து போகக்கூடிய சரீரமும் இந்த சரீரத்தை விட்டு நாங்கள் பிரிந்து போகக்கூடியவர்களுமாய் இருக்கிறோம். ஆகவே நான் என்பவன் இந்த சரீரத்துக்குரியது அல்ல. ஆகவே என்னுடைய அந்த ஆத்மாவிற்கு ஒரு நித்திய ஜீவன் வேண்டும். அந்த ஆத்மா என்றென்றுமாய் தேவனோடு வாழக்கூடியதான, தேவனோடு சம்பாஷித்துக்கூடியதான ஒரு ஜீவ விருட்சம் அங்கே இருக்க வேண்டும். அந்த ஜீவ விருட்சத்தை நான் பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அந்த ஜீவ விருட்சம் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை தான் இந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எவனோ விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துரலி இவ்வளவாய் பூமியிலே உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்ததாய் தேவன் இன்னொரு காரியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33வது வசனம். இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். ஆமென். பாருங்க, இந்த சம்பவத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு, யார்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்தாவியை பெற்று. ஆகவே யார் வாக்குத்தத்தை அருளினாராம்? பிதா ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாராம். அந்த வாக்குத்தத்தம் என்ன? அந்த வாக்குத்தத்தின்படி பரிசுத்தாவியை பெற்று. ஆகவே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுதல் என்பது பிதா கொடுத்ததான ஒரு அருளின ஒரு வாக்குத்தத்தமா இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அவர்கள் நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதுமாக. ஆகவே என்ன சம்பவம் நடந்தது? 2ஆம் அதிகாரம் தொடக்கத்திலிருந்து வாசிக்கும் பொழுது உங்களுக்கு 2ஆம் வசனத்திலிருந்து தெரியும். அந்த அப்போஸ்தலர்கள் முதலாய் அங்க கூடியிருந்த மற்ற தேவனுடைய பிள்ளைகள் 120 பேர் கூடியிருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியை ஒரே நாளிலே பெற்றுக்கொண்டார்கள். அந்நிய பாஷைகளை பேசினார்கள். அடையாளங்கள் ஏற்பட்டது. வானத்திலே முழக்கம் உண்டாயிற்று, இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றெல்லாம் பார்க்கிறோம். இப்படியாய் இந்த காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இந்த பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இது பேதுருடைய பிரசங்கம். ஆகவே அவர் சொல்லுகிறார், இந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் எழுப்பினார். அது மாத்திரமல்ல, அந்த தேவன் எங்களுக்கு வாக்குத்தத்தம் அருளினதான காரியம் என்ன, தேவன் கொடுக்கிறதான இன்னொரு காரியம் என்ன, அவர் இயேசு கிறிஸ்துவை கொடுத்தது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியை கூட எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி 38 இதே அதிகாரத்திலே 38 வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்களை நோக்கி, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆகவே நீங்கள் முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினாலே ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வீர்களாம்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பிதாவாகிய தேவன் இந்த வரத்தை அருளி இருக்கிறார். ஆகவே இதை கொடுத்தவர் யார்? அதை பிதாதான் அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். அந்த பிதா எங்களுக்கு என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவரையும் கூட கொடுத்திருக்கிறார். 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32 வாசிக்கும் பொழுது அதுவும் என்ன சொல்லுகிறது? இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஆமென். பாருங்க, யார் தந்தருளினாராம்? தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? தன்னுடைய பரிசுத்த ஆவியை அவர் தந்தருளுகிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவன் கொடுக்கிறதான ஒரு ஈவுகளிலே ஒன்று என்று பார்க்கிறோம். இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 20 வாசிக்க தேவையில்லை. 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனங்களிலும் கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனால் எங்களுக்கு தந்தருளப்படுகிற ஈவு என்று சொல்லி, தேவனால் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு கொடை, தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியினுடைய வரம் என்று சொல்லி வேதத்திலே நீங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும். அடுத்ததாய் தேவன் எங்களுக்கு கொடுக்கிறதான மிகப்பெரிய இன்னொரு காரியம் என்ன? ரோமர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 15 வாசியுங்கள். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவருடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. ஆமென். பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. யார் மீறினால், இந்த காரியத்தை பவுலப்போஸ்தலர் சொல்லும் பொழுது, மீறுதலின் பலன் யார்? ஆதியிலே ஆதாம் என்ன செய்தானாம்? பாவம் செய்தான். அவனுடைய மீறுதலினாலே என்ன நடந்ததாம்? வரும் பலனுக்கு ஒப்பானதில்லை. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதலினாலே, ஆதாமுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்கிறார். அதனாலே தான் எங்களுக்கு மரணம் உண்டாகிறது. அதனாலே தான் நாங்களும் கூட அந்த மரணத்திற்குள்ளாய் கடந்து செல்கிறோம். ஆனால் தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவினாலே தேவன் கொடுத்துதான் இந்த இயேசு கிறிஸ்துவினாலே என்ன செய்கிறதாம்? எங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. இந்த ரட்சிப்பு என்ன நடக்குதாம்? அநேகர் மேல் பெருகி வருகிறது.
ஆகவே இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே இன்றைக்கு அநேகர் நாங்கள் என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் அநேகர் பாவத்திற்குள்ளாய், நாங்கள் அநேகர் இந்த நரகத்திற்குள்ளாய் கடந்து போக வேண்டியவர்கள். நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். நான் தொடர்ச்சியாக வாசிக்கிறேன் அந்த அதிகாரத்தை, அப்பொழுதுதான் எங்களுக்கு விளங்கும். மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால், 16ஆம் வசனம், மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல. மேலும் ஒருவன் பாவம் செய்ததனால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அப்ப பாவம் செய்தால் அவனுக்கு உண்டாகும் தீர்ப்பு என்ன? இந்த தீர்ப்பு கிடைக்கிறது என்ன? மரணம். ஆனால் தேவன் அருளும் ஈவு, தேவன் கொடுக்கிறதான கொடை அதற்கு ஒப்பானது இல்லையாம். என்னதான் அந்த தீர்ப்பு? ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவா இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாக மாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷரும் ஆக்கினைக்கு ஏதுவா தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஆகவே எல்லாருக்கும் இந்த ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். தேவன் இந்த ரட்சிப்பை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவினாலே கொடுக்கப்பட்டதான ஈவு என்ன? இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஈவு. அந்த இயேசு கிறிஸ்துவினால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஈவு என்ன? இந்த மகா பெரிதான ரட்சிப்பு என்று பார்க்கிறோம். இந்த உலகம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் நரகத்திற்கு, அக்கினிக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். நரகமும் அக்கினிதான். ஆகவே இந்த உலகம் நரகத்தை நோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே பார்க்கும் பொழுது நாங்கள் அதில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். இதுவும் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஈவுகளிலே ஒன்று இந்த ரட்சிப்பு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஆமீன். பாருங்க, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பு என்னவாம்? தேவனால் கொடுக்கப்பட்டதான ஈவு. இதை யாரும் குறித்து மேன்மை பாராட்ட முடியாது. ஒருவருடைய கிரியையினாலும் கூட இந்த ரட்சிப்பு வந்துவிடவில்லை என்று பார்க்கிறோம். ஆகவே தேவன் கொடுத்ததான ஈவு என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே ரட்சிப்பு தேவன் எங்களுக்கு கொடுக்கிறதான ஈவுகளிலே ஒன்று. அது மாத்திரமல்ல, தேவன் இன்னொரு காரியத்தை கொடுக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நித்திய ஜீவனை அளிக்கிறது. ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நித்திய ஜீவன் உண்டாகிறது. நாங்கள் முதல் வாசித்ததன்படியும் கூட அந்த நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்துவினாலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவன் எங்களுக்கு கொடுக்கிறதான இன்னொரு காரியம் என்ன? இன்னொரு அன்பளிப்பு என்ன? அல்லது இன்னொரு கிருபை என்ன? இன்னொரு வரம் என்ன? நித்திய ஜீவன் என்று பார்க்கிறோம். இந்த நித்திய ஜீவனை குறித்து நாம் முதலாவது வசனத்திலிருந்து தியானித்துக் கொண்டு வந்தோம். ஆகவே அதை நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்ததாய் தேவன் எங்களுக்கு கொடுக்கிறதான இன்னொரு காரியம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். ஆமென். பாருங்க, எதனாலேயாம்? தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே. அவருடைய கிருபையினாலே, அந்த கிருபையினால் தான் அவர் என்ன செய்தாராம்? இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த தேவனால் கிடைக்கக்கூடியதான இன்னொரு காரியம் என்ன? கிருபை என்று பார்க்கிறோம். அந்த கிருபை தேவனிடத்திலே இருந்து வருகிறதான ஒன்று. அந்த தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான காரியம் என்ன? கிருபை. அந்த இரக்கம் அந்த தேவனிடத்திலிருந்து வருகிறது. அந்த இரக்கத்தை நாம் பெற்றபடினால் தான் இந்த ரட்சிப்புக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? பங்காளிகளாகிறோம். இந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே அந்த கிருபை தான் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினது. அந்த கிருபை தான் என்ன செய்தது? பரிசுத்த ஆவியை எங்களுக்கு கொடுத்தது. அந்த கிருபை தான் என்ன செய்கிறது? அந்த இரக்கம் தான் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. ஆகவே தேவனுடைய ஈவுகளிலே இன்னொரு முக்கியமான பகுதி என்ன? இன்னொரு முக்கியமான ஆசீர்வாதம் என்ன? தேவனுடைய கிருபை என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ரோமர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ரோமர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடினாலே நம்மை தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு கேட்டதாக சொல்லப்படலாம். ஆமென். பாருங்க, இந்த பகுதியிலும் கூட நாம் என்ன பார்க்கிறோம்? நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே
நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவரானபடினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம். ஆகவே இந்த பகுதிகளிலே வரங்களை குறித்து தேவன் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன் இந்த வரங்களை யார் கொடுக்கிறாராம்? நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி, அந்த கிருபையை தேவன் கொடுத்து அந்த கிருபையின்படியே என்ன செய்கிறார்? அந்த கிருபையினாலே எங்களுக்கு வரங்களை பகிர்ந்து அளிக்கிறார், எங்களுக்கு வரங்களை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே தேவன் கொடுக்கிறதான பகுதி இன்னொரு காரியம் என்ன? தேவன் கொடுக்கிறதான இன்னொரு ஆசீர்வாதம் என்ன? அவருடைய வரங்கள், அவருடைய கிரியைகள். இந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆகவே அந்த வரங்களினால் தான் 2 தீமோத்தேயு 1:6 வாசி. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் எனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஆமீன். பாருங்க, இப்படியாய் அவர்கள் கைகளை வைக்கும் பொழுதும் கூட அந்த வரங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த ஊழியக்காரர்கள் வரங்களை பெற்றுக்கொண்டு தேவனுக்குள்ளாய் நடந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை. பாருங்க, அவர்கள் கைகளை வைத்த போது வரம் கிடைக்கப்பட்டது. என்ன வரமாம்? தேவ வரம் என்று சொல்லப்படுகிறது. ஏன் தேவ வரம்? தேவனிடத்திலிருந்து வருகிறதுனாலே, வரங்கள் யாவும் தேவனிடத்திலிருந்து வருகிறதுனாலே அது தேவ வரம் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னும் அநேக காரியங்கள் எங்களுக்கு உண்டு. எபிரேயர் 2:4 வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 2:4 அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பி? ஆமென். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி, யாருடைய சித்தத்தின்படி? தேவனுடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும். ஆகவே பரிசுத்த ஆவியை மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினுடைய வரங்களும் கூட தேவனிடத்தில் இருந்துதான் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி இந்த வேத போதியும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னும் அநேக வேத போதிகள் இருக்கிறது. 1 பேதுரு 4:10 வாசிக்க தேவையில்லை, நீங்க குறித்து வைத்துக் கொள்ளலாம். 1 பேதுரு 4:10, 1 தீமோத்தேயு 4:11, 1 கொரிந்தியர் 1:7, 12 4 11, 28 31, இப்படி அநேக வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த வரங்கள் யாவும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவன் அவை பகிர்ந்து கொடுக்கிறார். தேவன் அவரை தம்முடைய ஊழியக்காரர்கள் கரங்களூடாக பகிர்ந்து கொடுக்கிறார். இப்படி அநேக பகுதியை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஆகவே தேவன் கொடுக்கிறதான கிருபைகளில் இன்னொன்று என்னது? அவருடைய ஆவியினுடைய வரங்கள் என்று பார்க்கிறோம். எபேசியர் 4:11 வாசிங்கள். எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் பூரண புருஷராகும் வரைக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆமென். இவைகள் எல்லாம் என்னத்திற்கு ஏற்படுத்தினாராம் என்று சொன்னால், நாங்கள் பூரணராய் மாறும்படியாய், நாங்கள் இப்பொழுது தேவனை நோக்கி வந்திருக்கிறோம், தேவனிடத்திலே வந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து நாங்கள் ஞானஸ்நானம் பெற்று இப்படியாய் பரிசுத்தாவினுடைய வரங்களை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு வந்தாலும் கூட உலகத்திலே எங்களை கரைப்படுத்திக் கொண்டே இருக்கிறபடியினாலே, உலகத்திலே நாங்கள் வாழுகிறபடியினாலே, உலகம் எங்களை கரைப்படுத்திக் கொண்டே இருக்கிறதுனாலே, இந்த கரை திரைகள் எல்லாவற்றையும் நீக்கும்படியா எங்களுக்கு யார் தேவையாம்? இந்த ஊழியக்காரர்கள். மேலே வாசித்துதான மேற் சொல்லப்பட்டதான இந்த அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், இந்த மேய்ப்பர்கள், போதகர்கள், இப்படியாய் அநேகர் என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறதாம்? தேவைகளா இருக்கிறது. இவர்கள் எல்லாவரையும் யார் அனுப்புகிறார்? தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தவான்கள் சேர்ந்தும்படியாய் தேவன் சிலரை ஏற்படுத்தினார் என்றுதான் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த ஊழியக்காரர்கள் எங்களுக்கு கொடுக்கிறதான, எங்களை வழிநடத்துகிறவர்கள், எங்களுக்கு மேல் உள்ள ஊழியக்காரர்கள் எல்லாருமே யாரால் கொடுக்கப்படுகிறார்கள்? தேவனால் கொடுக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த ஊழியர்களும் கூட தேவன் எங்களுக்கு கொடுக்கிறதான ஈவுகளிலே ஒன்று என்று பார்க்கிறோம். நல்ல ஊழியர்கள் எங்களுக்கு கிடைப்பது தேவன் கொடுக்கிறதான ஒரு நல்ல ஈவு என்று பார்க்கிறோம். அடுத்ததாய் மத்தேயு 7:11 வாசிங்க. ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். பாருங்க, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே பரலோகத்தில் இருக்கிற பிதா என்ன கொடுப்பாராம்?
நன்மையானவைகளை அவர் கொடுப்பார் என்று பார்க்கிறோம். தேவன் நன்மையான காரியங்களை கொடுக்கிறார். ஆகவே நன்மையான காரியங்கள் எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்தில் இருந்து வருகிறது என்று பார்க்கிறோம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதுக்கு நிச்சயமல்லவா என்றார். ஆமென். பாருங்க, இதே சம்பவத்தை தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே லூக்காவில் சொல்லும் பொழுது அதை கொஞ்சம் வித்தியாசமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று அதே வசனம் இதில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நல்ல ஈவுகளை உலகத்தார் கொடுக்கும் பொழுது, உலக தகப்பன்கள் கொடுக்கும் பொழுது பிதாவானவர் கொடுக்கிறதான நல்ல ஈவுகள், அதுதான் பரிசுத்த ஆவியை கூட ஒரு நல்ல ஈவு என்று பார்க்கிறோம். ஆகவே இப்படியாய் தேவன் நல்ல ஈவுகளை கொடுக்கிறார். நல்ல காரியங்களை, நலமான எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆமென். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாரொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த ஈவு என்றால் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் தேவன் கொடுக்கிறதான ஈவு. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும். ஆகவே வரம் என்பதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அந்த வரத்தை பெற்றுக்கொண்டாலும் அதை பூரணமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பூரணம் அடைய நாங்கள் பெற்றுக்கொள்கிற வரங்கள், பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் எங்களிலே பூரணமாக நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். ஆகவே அந்த பூரணத்தை அடைவதற்கும் கூட யார் உதவுகிறாராம்? அந்த தேவன் தான் உதவுகிறார். ஆகவே தேவனிடத்தில் இருந்துதான் நன்மையான எல்லா காரியங்களும், உங்களோட வாழ்க்கையில என்ன நன்மையான காரியங்கள் நடக்கிறதோ அது எல்லாமே தேவனிடத்தில் இருந்து வருகிறது. அதை நாங்கள் அறிந்தோ அறியாமலோ நாங்கள் தற்செயலாய் நடந்தது என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். இல்லை நான் இப்படி போகும் பொழுது, அல்ல என்னுடைய சுய புத்தியினாலே எனக்கு இது கிடைத்தது, அல்லது நான் ஞானமாய் நடந்து கொண்டதினாலே நான் இப்படி பெற்றுக்கொண்டேன் என்றெல்லாம் நான் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் எந்த நன்மையான ஈவும் பிதாவினிடத்திலிருந்து தான் வருகிறது. அந்த தேவனிடத்திலிருந்து, அந்த ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இப்படியாய் தேவன் கொடுக்கிறதான கிருபைகள் அநேகம், தேவன் கொடுக்கிறதான இன்னும் அநேக காரியங்கள் வேதத்திலே நாங்கள் தேடி வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் கூட முக்கியமான அவைகளிலே முக்கியமானவற்றை நான் தெரிந்து கொண்டபடினாலும் கூட கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்பவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஈவுகளிலே மிக முக்கியமான ஒருவர். பரிசுத்த ஆவியானவர் என்பவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான மிகவும் முக்கியமானவர். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு கிடைத்ததான ரட்சிப்பு, அதுவும் கூட தேவனால் கொடுக்கப்படுகிறதான ஈவு. எங்களுக்கு கிடைத்திருக்கிற நித்திய ஜீவன், அது தேவனால் கொடுக்கப்படுகிறது. அந்த கிருபை, அவருடைய கிருபை, அது தேவனிடத்திலிருந்து வருகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை எங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அதுவும் தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. எங்களை வழி நடத்துகிற ஊழியர்களை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதுவும் தேவனிடத்திலிருந்து தான் அருளப்படுகிறது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நலமான, இறுதியாய் வேதம் சொல்லுகிறபடியாய் நலமான யாவும் என்று பொதுவாய் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நலமான காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது யாருக்கு நீங்கள் நன்றிகளை செலுத்திக் கொள்ள வேண்டும்? அந்த தேவனுக்கு நன்றிகளை செலுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனிடத்தில் இருந்து ஒரு நன்மையை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அந்த மனிதனுக்கு நீங்கள் நன்மை சொன்னாலும் கூட அதை யார் உங்களுக்கு அருளி செய்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த தேவன். அந்த நன்மை, உங்கள் வாழ்க்கையில நன்மை வருகிறதா, அதை அருளுகிறது தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த தேவனுக்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே நன்மையான எந்த ஈவும், இந்த வசனத்தை நாங்கள் மறவாதபடி யாக்கோபு 1:17 படி அந்த ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது என்று வேதம் சொல்லுகிறபடினாலே எந்த வாழ்க்கையிலே நடக்கிறதான எல்லா நன்மையான காரியங்களும் கூட தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை நான் எப்பொழுதும் அறிந்து கொண்டு அந்த தேவனுக்கு நான் நன்றிகளை செலுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆகவே தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காய் அவருக்கு ஸ்தோத்திரம் என்று இன்னொரு வேத பகுதி சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கலாம். அந்த சொல்லி முடியாத ஈவு, அந்த தேவனிடத்திலிருந்து வருகிறதான ஈவு இயேசு கிறிஸ்து. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறபடியும் கூட அந்த தேவன் எங்களிலே அன்பு கூர்ந்தார். அந்த தேவன் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ஆகவே நாங்களும் அந்த தேவனிலே அன்பு கூர்ந்து அந்த தேவனுக்கு எப்பொழுதும் நன்றிகளை நாம் எங்கள் வாழ்க்கையிலே செலுத்திக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கூட ஆசீர்வதித்துக் கொள்வாராம். உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா.